மங்களம் பகவான் வீரோ மங்களம் கௌதமோகனி மங்களம் குந்த குந்தாப்யோ ஜெயின தர்மோஸ்து மங்களம் சர்வமங்கள மாங்கல்யம் சர்வ கல்யாணகாரகம் பிரதானாம் சர்வதர்மாணாம் ஜெயனம் ஜெயது சாசனம் ஜெயனம் ஜெயது சாசனம் ஜெயனம் ஜெயது சாசனம். जय बोली 1008 आदिनाथ भगवान की जय बोलो 1008 वर्तमान महावीर भगवान की जय बोलो 108 चारित्र चक्रवर्ती शांति सागर मुनि महाराज की जय बोलो 108 संत शिरोमणि आचार्य विद्यासागर मुनि महाराज की जय बोलो 108 वात्सल्य मूर्ति आचार्य सन्मति सागर मुनि महाराज की जय बोलियो 108 मम दीक्षा गुरु आचार्य चंद्रपुर सागर मुनि महाराज की जय. जय बोलो 108 वीर सागर मुनि महाराज की जय. बोलो 108 सरल सागर मुनि महाराज की जय. बोलो 105 सबकराज आरिका सुरदमती माता जी की जय. बोलो 105 आरिका सुभामती माता जी की. अहिंसा परमो धर्म की जय. धर्म बंधुओं இன்றைக்கி நான் உங்களுக்கு தமிழில் பிரவச்சனம் பண்ணலாம் இருக்கேன். ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்து லோக் வந்திருக்காங்க, அதனால் தமிழில் பிரவச்சனம் பண்ண சொல்லி ஆச்சாரிய ஆக்னாவே மீற முடியாது. அதனால் நான் இன்றைக்கி தமிழில் பண்ணுறேன். ஏற்கனவே இந்த பிரவச்சனம் உங்களுக்கு ஹிந்தியில் போல் தியா போல் தியா हिंदी में एक कथा बोल दिया. ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவுக்கு ஒரு நாள் விஷயம் வந்து சொல்கிறாங்க, சேவகம் வந்து இது மாதிரி இன்னைக்கு ஒரு முனி மகராஜ் வந்திருக்காரு, இந்த இதில் வனத்தில் வந்திருக்காரு முனி மகராஜ், அவரை தரிசனம் பண்ணத்துக்கு வாங்க நம்மலாம் போகலான்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து சொல்கிறாங்க. ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சரி முனி மகராஜ் தரிசனம், ஏன்னா இந்த காலத்தில் முனி மகராஜ் தரிசனம் கிடைக்கிறது பெரிய அபூர்வம், புண்ணியம் இருந்தால் தான் முனி மகராஜ் தரிசனம் கிடைக்கும். அதனால் எல்லோரும் போகிறாங்க. ராஜா எல்லோரையும் கூப்பிட்டு பரிவாரோட ராஜா வந்து முனி மகராஜ் தரிசனத்துக்கு போகிறார். போனோன்னா அந்த முனி மகராஜை தரிசனம் பண்ணோன்னா ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா அந்த முனி மகராஜ் ராஜாவுடைய பாலிய சிநேகிதர், 2 பேரும் ஒன்றா விளையாடினவங்க, ஒன்றா படித்தவங்க, ஒன்றா பண்ணாங்க, சிநேகிதர், ஃப்ரெண்டு. பார்த்தா ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அவருக்கு. அவர் முனி மகராஜிட்ட தரிசனம் பண்ணிவிட்டு மகராஜ் சொல்கிறார், மகராஜ் நீங்கள் எனக்கு ஏதாச்சும் உபதேசம் பண்ணுங்க மகராஜ் அப்படின்றார். முனி மகராஜ்னா உபதேசம் பண்ணுறது முனி மகராஜ் சரி உபதேசம் பண்ணுறார். என்ன சொல்கிறாரு மகராஜ், இந்த மனித பரியாயம் கிடைக்கிறது பெரிய துர்லபம். உங்களுக்கு மனித பரியாயம் கிடைச்சிருக்கு, அதுவும் உத்தம குலம், ஆரிய கண்டரில் கிடைச்சிருக்கு, நல்ல தேசத்தில் கிடச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், இதை உபயோகப்படுத்திக்கணும். இப்போ உபயோகப்படுத்திக்கலன்னா அது எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். ஏன்னா மனித பரியாயம் பார் அடிக்கடி கிடைக்காது, இதை நீங்கள் உபயோகப்படுத்திக்கணும். இதனால் நீங்கள் என்ன பண்ணணும், இதை இந்த பரியாயத்தை மனித பரியாயத்தை வேஸ்ட் பண்ணாமல் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணணும், விரத சயமத்தில் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா மனித பரியாயம் கிடைக்கிறது ஏதோ ஒரு பவத்தில் புண்ணியத்தால் கிடைக்குது. அதுவும் ஜெயின தர்மம் கிடைக்கிறது பல பவத்தில் புண்ணியத்தால் ஜெயின தர்மம் கிடைக்கும். நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா, இந்த புண்ணியத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் சயமும் தியாகம் பண்ணி ஆன்மா அந்த செய்ய தியாகமும் மூலமாக ஆன்மாவை விசுத்தி பண்ணிங்கன்னா அது வந்து பெரிய புண்ணியம், சிரேஷ்ட புண்ணியம். அது மாதிரி பண்ணும்போது அது புருஷார்த்தத்துக்கு பலனாக அமையுது. உங்களுடைய தியாகமும் சையமும் புருஷார்த்த மூலம் நீங்கள் ஆன்மா விசுத்தி பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு பெரிய பலன். ஏன்னா தவம் இல்லாமல் மோட்சம் கிடைக்காது. இப்போ பாவி காலத்து தீர்த்தங்கரும் தவம் பண்ணி தான் ஆகணும், வர்த்தமான தீர்த்தங்களும் தவம் பண்ணி தான் ஆகணும், கடந்த கால தீர்த்தங்கரும் தவம் பண்ணி தான் சுக்குல தியானம் மூலம்தான் அவங்களுக்கு மோட்சம் கிடைச்சிது. நம்ம மோட்சம் கிடைக்கணுன்னா நம்ம வந்து சிரேஷ்ட தவம் பண்ணணும். அந்த தவம் பண்ணுறதுக்கு சையமும் தியாகமும் முக்கியம், அவசியம். சையமும் தியாகம் இல்லாமல் தவம் பண்ணுறது வியர்த்தது. ஏன்னா இப்போ சொல்ல எல்லாரும் நான் சமயக் தேசி ஜீவன், இந்த காலத்தில் விரதம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம்,
அதனால் நான் வந்து 4வது குணஸ்தானம், நான் பிரதிமா எடுக்க என்னால் முடியாது, நான் வெறும் சமயத்தோடு இருக்கிறேன்னு. அந்த சமயத்தும் நல்லது தான், புண்ணிய பலன்தான், பரம்பரையில் மோட்சம் கொடுக்கும். ஆனால் இப்போ இந்த மனித பிரியாயம் கிடைக்கிறத அதை நம்ம யாரும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதனால் நீங்கள் வந்து விரதம் எடுத்துங்க, தியாகம் எடுத்துங்க ராஜா சொல்கிறார். முனி மகராஜ் வந்து ராஜாவுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. முனி மகராஜ் அட்வைஸ் எப்பயுமே உயர்ந்ததாக தான் இருக்கும். மகாவிரதத்துக்கு தான் சொல்லுவாங்க. சாதாரணமாக சின்ன விஷயம் இந்த விரதம் எடுத்துக்கோ அந்த விரதம் எடுத்துக்கணும்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க சொல்கிறது எல்லாமே மகாவிரதம் எடுத்துக்கணும்னு தான் ரொம்ப சொல்லுவாங்க. அவர் சொல்கிறார், இது மாதிரி இந்த இப்போ ராஜா உங்களுக்கு எல்லாம் வைபவம் எல்லாமே கிடச்சிருக்குது, ஆனால் எதுவுமே நிலை கிடையாது. இந்த நிலையில்லாத இந்த வைபவத்தை போகத்தை அனுபவிச்சுட்டு, பஞ்சேதி விஷயத்தில் நீங்கள் எல்லாம் போகம் அனுபவிச்சுட்டு இந்த பரியாரத்தை வேர்த்த பண்ணாதீங்க. ஒன்று இப்போ எதுவுமே, அதாவது பொருள் எதுவுமே நிலையாக இருக்காது. ஒன்று அந்த பொருள் உங்களை விட்டு போகும், இல்லைன்னா நீங்கள் அந்த பொருள்கிட்ட விலகிடுவீங்க. நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? இப்போ உங்கள் உடல் நல்லா இருக்கும் போதே, சரீரம் நல்லா இருக்கும் போதே நீங்கள் வந்து விரதம் எடுக்கவும், பாலன் பண்ணணும், தியாகம் பண்ணணும், மகாவிரதம் எடுக்கணும். இது மாதிரி பண்ணால் உங்களுடைய ஆன்மாவுக்கு நல்லது, உங்களுக்கு மோட்சத்துக்கு அது ஒரு படிக்கட்டு மாதிரி அமையும் அப்படின்னு சொல்கிறார். ஒன்று நீங்கள் என்ன பண்ண தெரியுமா? வீட்டில் சில பேர் சொல்லலாம், நான் இப்போ என்னால் எடுக்கவே முடியாது அப்படின்னா, கடைசி வரைக்கும் நான் இப்படியே இருந்துட்டு போயிடுறேன் அப்படின்வாங்க. அது கடைசி வரைக்கும் அப்படியே இருந்து போனால் கடைசி நேரத்தில் எல்லாருக்குமே மரணம்ன்றது எல்லாருக்கும் பயம், மரண பயம் எல்லாருக்கும் இருக்கும். கடைசி நேரத்தில் அவங்க நான் 4வது குணஸ்தானம், நான் சமயக் திசிதீவுன்னு சொன்னால் கூட அந்த நேரத்தில் மரண சமயத்தில் அவங்களுக்கு மரண பயத்தால் அவங்களால சமயத்தில் சிரமமாக இருக்க முடியாது. சயமும் தியாகமும் எடுத்து சங்கல்பத்தோட ஒரு முனி மகராஜ மாதாஜி இவங்கிட்ட போய் சல்லேகன விரதம் எடுத்தாங்களாம். அதனுடைய பலன் ரொம்ப உயர்ந்தது. அதனால் எல்லாரும் முடிஞ்ச வரைக்கும் சயம் எடுக்கணும், தியாகம் பண்ணணும். இப்போ எல்லாம் நீங்கள்லாம் பிரதிமாதாரி இருக்கிறீங்க, நிறைய முனி மகராஜிக்கு சேவை செய்ய போகிறீங்க, அடிக்கடி வரீங்க. எல்லாருக்கும் சாது லோக்கெல்லாம் நீங்களாம் முனி மகராஜுக்கெல்லாம் சவுக்கா போடுறீங்க, ஆகாரம் கொடுக்குறீங்க, இந்த ஊர் தரிசனம் பண்ணுறீங்க, நிறைய சேத்திரம்லாம் தரிசனம் பண்ணுறீங்க, முனி மகராஜுக்கெலாம் சவுக்கப்படுறீங்க, ஆகாரம் கொடுக்குறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. இது இப்படியே இருந்துட்டு போயிடலாம், கடைசி நேரத்தில் நம்ம வந்து சல்லேகனை எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. யாருடைய ஆயுளும் இத்தனை வருஷம்தான், இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு இருப்பாங்க சொல்ல முடியாது, யாராலும் சொல்ல முடியாது. கடைசி நேரத்தில் வீட்டில் இருந்து சல்லேகனை எடுக்கிறது ரொம்ப துர்லபம். வீட்டில் இருந்து உங்களுக்கு உடம்பு முடியலன்னா வீட்டில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? உங்களை ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போவாங்க. ஆஸ்பத்திரியில் என்ன பண்ணுவாங்க? மாற்றி என்ட்ரன்ஸ் கேரில் உள்ளே சேர்த்து இந்த டிப்ஸ் சேர்த்து அந்த டிப்ஸ் சேர்த்து ஒரு 4 நாள் 5 நாள் மாற்றி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து உங்கள் பைசாலாம் கரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் சாரி ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. உங்களுடைய மரணம் வந்து இது மாதிரி அமைதியாக சாந்தி பூர்வமாக நடக்கணுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்? ஒரு முனி மகராஜ் மாதாஜி சங்கத்தில் போய் இருந்து சல்லேகனுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி சல்லேகனை எடுத்திங்களா, அது உங்களுக்கு ஆன்மாக்கு நல்லது. ஏன்னா சல்லேகனை எடுக்கிறவங்களுக்கு, அதாவது சமயத்துவத்தோட சல்லேகனை இருக்கிறவங்களுக்கு குறைந்தது 3 பவம், அதிகம் 7-8 பவத்தில் கண்டிப்பாக அந்த ஜீவன் வந்து முக்தி அடைகிறதுக்கு நிறைய முழு சான்ஸ் இருக்குது, 100% சொல்லலாம். ஏன்னா சமயத்தோடு போகிறவங்க கண்டிப்பாக குறைந்தது 3 பவம், அதிகமானது 8 பவத்தில் கண்டிப்பாக போகலாம். அதனால் எல்லோரும் கடைசி நேரத்தில் சல்லேகன சமாதி எடுக்கணும்னு சொல்லிக்கிறேன். நீங்கள்லாம் பண்ணிட்டு நிறைய படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு சொல்கிறதுக்கு அதிக விஷயம் எனக்கு கிட்ட இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன். ஒன்று, நீங்கள் வீட்டு விட்டு வெளியே வரணும். நீங்கள் வீட்டு விட்டு வெளியே வரலன்னா கடைசி நேரத்தில் உங்கள் பிராணன் போனதுக்கப்புறம் என்ன ஆகும்? 4 பேர் சேர்ந்து உங்களை வீட்டிலேருந்து தூக்கி வெளியே போட்டு உங்களுடைய சரீரத்தை பஸ்மம் பண்ணிடுவாங்க. அதனால் நீங்கள் நல்லா இருக்கும்போதே நீங்கள் வீட்டு விட்டு வெளியே வரத்துக்கு யோசனை பண்ணுங்கள். இதுக்கு ஒரு சின்ன கதை இருக்குது, சொல்லவா? டைம் இருக்குமா? அந்த இது மாதிரி மாற்றி ராஜா சொல்கிறாரு. சொன்னோன்னு எல்லாம் கேட்டுக்கிறாரு மகராஜில் அந்த இவர் ராஜா முனி மகராஜ் சொன்ன கதையெல்லாம் சொன்ன விஷயத்தெல்லாம் கேட்டுட்ருக்கார். கேட்டுட்டு கடைசியில் சொல்கிறாரு, முனி மகராஜ் நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாச்சு எனக்கு, ஏன்னா எனக்கு வந்து நிறைய விரோதி இருக்கிறாங்களே, அதனால் விரோதிகிட்டேருந்து என்னை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லுங்கள். முனி மகராஜ் சிரிக்கிறார்.
இவ்வளோ நேரம் நம்ம உபதேசம் சொல்லி இவர் வந்து தன்னுடைய சரீரத்தை காப்பாற்றுறதுக்கோசரம் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு. முனிமகரத்தை விரோதி இருக்கிறார்ல, விரோதி காப்பாற்றுறதுக்கு எனக்கு ஒரு மந்திரம் சொல்லுங்க. முனிமகர் சொல்கிறாரு, நமக்கு யாராலும் கெடுதல் பண்ண முடியாது, நல்லதும் பண்ண முடியாது. கெடுதல் நல்லது பண்ணுறவங்க மேலே நமக்கு ராகம் வருது, கெடுதல் பண்ண மேலே துவேஷம் வருது. யாராலும் யாரும் நல்லதும் செய்ய முடியாது, கெடுதலும் செய்ய முடியாது. அவங்களுடைய பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாமே அமையுது. அதனால் உனக்கு யாரும் துரோகம் பண்ண முடியாது அப்படின்னு. இல்லை மகராஜ், நீங்கள் மந்திரம் சொல்லி தான் ஆகணும். மகராஜ் சொல்கிறார், பஞ்ச நமஸ்கார மந்திரம் அதோடு சிறந்தது ஏதாவது இருக்கா? உத்கிருஷ்ட மந்திரம் பஞ்ச நமஸ்கார மந்திரம் இருக்குது, நமோகார மந்திரம். அந்த நமோகார மந்திரத்தை ஜபினேன். இல்லை மகராஜ், நீங்கள் நமோகார மந்திரம் நீங்கள் தான் சொல்லணும். சரி, மாற்றி மாற்றி சொன்னோன்னா பாலிய சிநேகிதர் வேறு, சரி தட்ட முடியல. அதனால் சரி ஒரு மந்திரம் எழுதி கொடுக்குறாரு. இதை மந்திரத்தை நீ வந்து உன்னோடையே தான் வச்சுருக்கணும், எப்பயும் ஒன்றை விட்டு இந்த மந்திரம் வெளியே போகக்கூடாது, எப்பயும் படிக்கக்கூடாது, இந்த மந்திரத்தை சொல்லக்கூடாது. அதாவது உனக்கு வேறு வழியே கிடையாது, இந்த ஆபத்துலேருந்து என்னால் தப்பிக்கவே முடியாதுன்னு ஒரு நிலை வரும்போது இதை படி, மற்ற நேரத்தில் படிக்கூடாது இதை அப்படின்னு. சரி மகராஜன் அவர் என்ன பண்ணுறாரு, வீட்டுக்கு போய் அந்த மந்திரத்தை வந்து படிக்காமல் அப்படியே சுருட்டி கொடுத்துருக்காரு. அதை ஒரு தாயத்தில் போட்டு இடுப்பில் கட்டியிருக்கார். ஏன்னா மகராஜி எப்பயுமே இந்த மந்திரத்தை உன் இடுப்பில் வச்சுக்கணும் அப்படி சொன்னா வச்சுருக்கார். இது மாதிரி ஆயிடுச்சு. ஒரு 2 மாதம் 3 மாதம் ஆயிடுச்சு. ஒரு நாள் இந்த ராஜா வந்து பக்கத்து ஊருக்கு போகிறார். போகிற சமயத்தில் ராஜாவுக்கு தான் விரோதி அதிகமே. ராஜாவுடைய வந்து எதிரி ராஜாவுடைய சேவைகள்லாம் ராஜாவை சூழ்ந்துக்கிட்டாங்க. என்ன பண்ண முடியும் தெரியல. ராஜா அவங்க தப்பிச்சுடணும். ராஜாவுடைய சேவகர்கள்லாம் பிடிச்சிட்டாங்க, அவங்க அரெஸ்ட் பண்ணிவிட்டு ராஜாவை சூழ்ந்துட்டாங்க. ராஜா என்ன பண்ணுன்னு தெரியல. டக்குன்னு இப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு அதுலேருந்து தப்பிச்சுட்டு ஓடுறார். இதில் குதிரையில் போகிறார். ஒரு காட்டுக்குள்ளே நுழைஞ்சிடுறார். காட்டுக்குள்ளே நுழைஞ்சு பார்க்குறாரு, பின்னாடி சத்தம் கேட்குது, பின்னாடி வர்ற மாதிரி. சரி எவ்வளோ தூரம் காடு உள்ளே போகுது, ரொம்ப அடர்ந்த காடு, அது உள்ளே போயிட்டே இருக்குது. அந்த காட்டுக்குள்ளே உள்ளே போயிருந்தார். போன மாதிரி கடைசியில் போகிறாரு, வழியே இல்லை. அதான் லாஸ்ட் டெட் எண்டு. அது என்ன பண்ணு தெரியல. அப்போ பார்த்தா ஒரு பெரிய மரம் இருந்தது. சரி அந்த மரத்துக்கு பின்னாடி ஒதுங்கிடுறாரு. ஒதுங்கி உக்காந்துருக்கும் போது அவர் நினச்சி பார்க்குறாரு, என்னடா இது, நமக்கு இப்படி ஒரு ஆபத்து வந்துச்சே, இந்த ஆபத்துலேருந்து நம்ம எப்படி போவோம்? பின்னாடி சத்தம் கேட்குது, அந்த வரங்க சத்தம் கேட்குது, இந்த ஆபத்துலேருந்து நம்ம எப்படி தப்பிப்போம் அப்படின்னு யோசனை பண்ணும்போதே கிடுகிடுன்னு ஜனங்க சத்தம் கேட்குது, யாரோ வர மாதிரி கேட்குது. என்னடா சொல்லி டக்குன்னு அப்போ நான் வந்து ஐயோ என்ன படுதுன்னா இப்படி வயிற்றில் கை வைக்கும்போது அந்த தாயத்து கையில் படுது. ஆஹா, நமக்கு முனி மகராஜ் ஒரு மந்திரம் கொடுத்துருக்காரே, ஆபு சமயத்தில் இந்த மந்திரத்தை எடுக்கலாம்னு சொல்லிட்டு கிடுகிடுன்னு டக்குன்னு எடுத்து படித்து பார்க்குறாரு. அந்த என்ன எழுதியிருக்கான்னா, இதுவும் கடந்து போகும். முனி மகராஜ் எழுதியிருக்காரு, இதுவும் கடந்து போகும். அது படித்தோன்னா அவர் சந்தோஷமாயிடுச்சு. முனி மகராஜ் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டார், இதுவும் கடந்து போகணும்னா இந்த ஆபத்து நம்மளை விட்டு போயிடும் சரின்னுட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்து அப்படியே சுருட்டி உள்ளே வச்சுக்கிறாரு. வச்சோன்னே திடீர்னு ஆளுங்க இப்படி வராங்க, வந்து பார்க்குறேன். தூரத்துலேருந்தே அந்த எதிரிங்க வந்து பார்க்குறாங்க. டெட் எண்டாக இருக்குது, இந்த பக்கம் யாரும் போயிருக்க முடியாது, சான்ஸே கிடையாது, வா நம்ம திரும்பி போயிடலாம், வேணால் மறுபடியும் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தூரத்துலேருந்தே பார்த்துட்டு யாரும் இல்லைனாலும் போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ராஜாவுடைய சேவகங்க தப்பிச்சுட்டு ஓடி வராங்க. ஓடி வந்து ராஜா காப்பாற்றுது. ராஜா நீங்கள் நல்ல வேலை, நீங்கள் ராஜா நீங்கள் இங்கே தான் இருக்கிறீங்களா, நாங்கள் தேடிட்டு வந்தோம், நாங்கள் அவரோடு சண்டை போட்டு ஓடி வந்துட்டோம் நாங்கள் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவை நல்லபடியாக வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. முனி மகராஜ் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டார், எதுவும் கடந்து போங்க சொல்லிட்டார். சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் நல்லா எல்லாரும் அவருக்கு சேவை செய்கிறாங்க. குளிப்பாட்டி விட்டு எல்லாம் போட்டு ட்ரெஸ்ஸை மாற்றி விட்டு, ராஜா ரொம்ப பசியாக இருப்பீங்க, நீங்கள் வாங்க சாப்பிட்லான்னு. சரி, ராஜாவுக்கும் ரொம்ப பசியாக இருந்தது. சந்தோஷமாக கிச்சனுக்கு போகிறார். போய் பார்க்குறாரு. கிச்சனில் பார்த்தா பலவித ஐட்டம். ராஜா எத்தனை ஐட்டம் இருக்குன்னா, ராத்திரி நேரத்தில் இந்த ஐட்டம்லாம் சொல்ல வேணாம், நிறைய ஐட்டம் இருக்குது. அதெல்லாம் பார்த்தோன்னே ராஜாவுக்கு பசி வந்துடுச்சு. ஆஹா, நம்ம வந்து இன்றைக்கி நம்மளுடைய மங்களமான நாள்னா, இன்றைக்கி நமக்கு வந்து இன்றைக்கி புனர்ஜென்மம் மாதிரி நல்ல வேளை நம்ம வந்து அவங்கக்கிட்ட மாட்டில் நம்ம இந்த மரத்துக்கு பின்னாடி இருந்ததுனால நம்ம இங்கேருந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாரு, நம்ம இன்றைக்கி நல்லா ஒரு கை பார்க்கணும், நல்லா சாப்பிடணும் நல்லா அப்படின் போது டக்குன்னு ராஜா சொன்ன அந்த முனிமகராஜ் எழுதுறது அவருக்கு மறுபடியும் நான் வருது. இதுவும் கடந்து போகும் அப்படின்னு பார்க்குறாரு. பலவித ஐட்டம். 4-5 பேர் இந்த பக்கம் நிற்கிறாங்க, 4-5 பேர் இந்த பக்கம் 4 பேர் நிற்கிறாங்க. ராஜாவுக்கு ஊட்டி கூட விடுவாங்க உங்களுக்கு, அவ்வளோ தயாராக நிற்கிறாங்க. ஒருத்தர் விசிறுறாங்க, ஒருத்தர் கால் பிடிக்கிறாங்க, பண்ணுறாங்க. இதுவும் கடந்து போகும். முனிமகராஜ் சொன்னது ஞாபகம் வந்தது. அந்த கஷ்டம் எப்படி கடந்து போகும் மாதிரி இந்த வைபவம், இந்த ராஜா பரியாயம் எல்லாமே நம்ம விட்டு போயிடும், எதுவுமே நிலை கிடையாது. எவ்வளோ முனிமகர் அவருக்கு தலையில் கை வச்சுக்கிறார்.
முனி மகராஜ் எப்படி குழந்தைக்கு சொல்கிற மாதிரி நமக்கு சொன்னார். இந்த மனித குலம் கிடைக்கிறது அபூர்வம், விரதம் எடுக்கணும்னு சொன்னார், மகாபாரத்தை பற்றி பேசினார். நம்ம அப்போ கூட நம்ம அவர் சொன்னது எதுவுமே காதில் வாங்கிக்காமல் நம்ம விரோதிகிட்டு நம்ம காப்பாற்றுறதுக்கு எதை மந்திரம் கொடுங்கன்னு கேட்டோம். நம்ம இதுவும் கடந்து போகணும். இது நிலை இல்லாத வழக்கு தான் இது. நம்ம ஆன்மா நம்மளுடைய ராஜா சொல்கிறாரு, இந்த முனி மகராஜ் என்ன சொல்கிறாரு, இந்த சரீரம் அழியிற சரீரம், ஆன்மாவை தான் உன்னோடது. உன்னுடைய ஆன்மாவை காப்பாற்றணுன்னா ஆன்மாவை நீ விசுத்தி பண்ணிக்கணும். அந்த விசுத்தி பண்ணதுக்கு தியாக சமயம் தான் முக்கிய அவசியம். அதனால் மகாபாரத ஏடுன்னு அவ்வளோ உரிமையாக சொல்கிறார். அவருடைய ஃப்ரெண்டு வேறையாச்சும் உரிமையாக சொல்கிறார். அவ்வளோ சொல்லி கூட நம்ம பண்ணுமே, இது நிலை கிடையாது, எதுவுமே நிலை கிடையாது. வைராக்கி வந்துருச்சு. உடனே அந்த ராஜாவுக்கு வைராக்கி வந்துருச்சு. இதுவும் கடந்து போகும், நிலை கிடையாது, அனித்தியம், எல்லாம் அனித்தியம்னு சொல்லிட்டு நேராக முனி மகராஜிட்ட போகிறார். அவரோட பரம்பரை எல்லாம், அதாவது பரம்பரையில் பரிவார் அவருடைய சொந்தக்காரங்க மனுஷங்க எல்லாமே போய் முனி மகராஜிக்கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லி, இது மாதிரி நடந்ததெல்லாம் சொல்லி, முனி மகராஜ் எனக்கு இத்தினாள் இல்லாத வைராக்கியம் எனக்கு வந்துருச்சு, நீங்கள் எனக்கு தீட்சா கொடுக்கணும். முனி மகராஜ் சந்தோஷமாக இதுக்கு தான் எதிர்பார்த்துருந்தார். முனி மகராஜ் சந்தோஷத்தோடு அவங்க தீட்சா கொடுத்துட்டாரு. தீட்சை வாங்கிட்டு அந்த ஜீவன் முக்தி பாதையில் போய் கண்டிப்பாக என்னைக்கா ஒரு நாள் அது முக்தி அடையும் சித்த பகவான். அதே மாதிரி நீங்களும் சாதாரணமாக விரதம் செய்யமோ பிரதிமாதாரியோடு நின்றுடாதீங்க. இன்னும் அதுக்கு மேலே முன்னுக்கு வரணும். நம்மளுடைய ஆன்மா இந்த மனித பரியாயத்தில், இந்த ஸ்ரீ பரியாயத்தில் மேக்ஸிமம் எவ்வளோ நீங்கள் போக முடியுமோ அவ்வளோ முயற்சி ஏற்பாடுங்க. உங்களை குவாலிஃபை பண்ணி பார்ப்பீங்க. எல்லா ஆன்மாக்கும் சொல்லலாம், சரீரம் வேணால் சக்தி கம்மியாக இருக்கலாம், ஆன்மாவுக்கு சக்தி அனந்த சக்தி ஆன்மாவுக்கு இருக்குது. அதனால் எல்லாராலையும் எல்லாரும் செய்ய முடியும். இந்த மங்கள பாவத்தோட என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன் நான். जय बोलो आचार्य 108 चंद्रपुर सागर मुनि महाराज की जय। जय बोलो 108 वीर सागर मुनि महाराज की जय। जय बोलो 108 सरल सागर मुनि महाराज की जय। नमो साचर्षि नमो।